இப்போ மணிப்பூரில் இந்த மாதிரி பல்லாயிரம் உயிர்கள் செத்துட்டு இருக்காங்க. மோடி ராஜினாமா பண்ணிட்டாரா? ஆசிஃபாங்கிற ஒரு பெண் குழந்தைய 15 நாள் வச்சு கதற கோயிலில் வச்சு கற்பழிச்சாங்க. விஜய் பாஸ்கர் போன்றவர்கள் மேல ஒரு பயங்கரமான குட்கா வழக்கு இருக்கு. அப்ப இப்ப சேர்ந்தவங்க அத்தனை பேர் மேலேயும் வழக்கு இருக்கு. அப்ப ஒரு மாற்றத்துக்காக வந்த கட்சி இந்த மாதிரி மறுபடியும் சாக்கடைகளை உள்ள சேர்த்துறதுனால மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு கட்சியில் இணைவது என்பதே ஏத்துக்கக்கூடிய ஜனநாயகம் இல்லை. ஒரு 75,000 80,000 வாக்காளர்கள் உங்களை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஒரு குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணாங்க. விசாரணைக்கு அழைத்து போற இடத்துல என்கவுண்டர் பண்ணிட்டாரு. அது மனித உரிமை மீறல் அப்படின்னு வழக்கெல்லாம் போட்டாங்க. ஆனால் பொதுமக்கள் தாவேக்காவில இருந்து வெளிவந்து எனக்கு அரசியலே வேண்டான்னு ஒதுக்கிட்டாரு. நீ அரசியல் வேண்டான்னு ஒதுங்கிரு. அவன் ஆளுங்கட்சியா இருந்து செயல்படுறதை விட எதிர்கட்சியா இருந்து செயல்பாடுகள் தான் திமுக அதிகம். அதனால ஒரு தோல்வியை சந்தித்து விட்டது என்பதற்காக ஒரு கட்சி பாரம்பரியமான ஒரு கட்சி அழிந்து விடும் கணக்கு போடுறது. ரிபல் மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு சிபி சுந்தர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். திருமாவளவன் அவர்கள் அண்மையில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாரு. தாவேக்காவுடன் நாங்கள் அதிகாரப்பூர்வ ஒரு கூட்டணி என்பது இல்லை, ஆட்சி வேற மாதிரி போயிடுன்றதுனால மட்டும் நாங்கள் ஆதரவு கொடுத்துருக்கோம். ஸோ நாங்கள் எப்போ வேணாலும் நாங்கள் வித்ட்ரா பண்ணலாம், எங்கள் கொள்கைக்கு மாறாக ஏதாவது ஒரு செயல் திட்டங்கள் வரும் பட்சத்தில் நான் வித்ட்ரா பண்ணலாம், இப்போ ரிசீவ் பண்ணவர்கள் மறுபடியும் சீட்டு கொடுத்தாலும் வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை சொன்னாங்க. எப்படி பார்க்குறது? இப்போ சொல்லலை, தாவேக்காவுக்கு ஆதரவு கடிதம் கொடுத்த போதே சொல்லிட்டாரு, இது குடியரசுத் தலைவர் ஆட்சி தமிழகத்தில் வந்துடக்கூடாது, இன்னொரு தேர்தலை சந்திப்பதற்கு நம்ம மக்கள் தயாராக இல்லை, கட்சியும் தயாராக இல்லை, அதனால அதை தவிர்ப்பதற்காக தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்குறோம், கூட்டணியில் இல்லைங்கிறத முதல்லயே சொல்லிட்டாரு. அதே மாதிரி தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு முன்னால கூட்டணி தலைவராக இருந்த, அதாவது திராவிட முன்னேற்ற கழக மதசார்பற்ற கூட்டணி தலைமையாக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இந்த விளக்கத்தை எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஆதரவு கொடுத்தார். தன்னிச்சையா முடிவு பண்ணலை. கூட்டணி தலைமையாக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் கேட்டார். அதற்கு பிறகு கட்சியினுடைய உயர்நிலை கூட்டத்தில் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டது. ஆய்வுக்குட்படுத்தப்பட்டதற்கு பிறகுதான் ஆதரவு கடிதமே கொடுத்தோம். ஆதரவு கடிதம் கொடுத்ததற்கு பிறகு ஒரு உயர்நிலை கூட்டம் கட்சியில் நடக்குது. கட்சியில் நடக்கும்போது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறது முதல்ல அரசியல் களத்தில் கால் எடுத்து வைக்கும் போதே நம்ம சொன்ன ஒரு முழக்கம். அது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. என்ன காரணம்னா, கன்சிராம் ஒரு வார்த்தை சொல்லுவார், இந்த மாதிரியான சமயங்கள்ல தான் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏதாவது ஒரு அதிகாரத்தை எட்டி பிடிக்க முடியுது அப்படின்னு கன்சிராம் சொல்லியிருக்கார். இந்த நாட்டினுடைய கட்டமைப்பு அப்படி. அப்ப இந்த மாதிரி சமயத்துல எளிய மக்களுக்கு ஒரு அதிகாரம் வேணும் அப்படிங்கும்போது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறது தான் இது. மிரட்டலோ அல்லது ஒரு நிபந்தனையோ அப்படி அல்ல. இது நிபந்தனையற்ற ஆதரவு தானே ஒழிய கூட்டணி இல்லைங்கிறத முதல்லயே நம்ம தெளிவா இருக்கும். இல்லை, இந்த பேச்சு கூட இனிமேலும் அந்த வரும் தேர்தலில் இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, இப்போ அதுலேயும் ஒரு கூட்டணிக்கான ஒரு சமிக்கை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அதாவதுங்க, கூட்டணி மாற்றம் அப்படிங்கிறது காலங்காலமா நடந்துகிட்டே இருக்கு. அது இப்போ உள்ளாட்சி தேர்தல் நம்ம எதிர்பார்க்கலாமா? இல்லை, இப்போ உள்ளாட்சி தேர்தல் இப்போ மறுசீரமைப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மறுசீரமைப்பு பண்ணி எவ்வளவு நாள்ல வருது அப்படின்னு தெரியாது. இப்போ உள்ளாட்சி தேர்தலில் தாவேக்காவோட விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் தான் நம்ம முடிவு பண்ண முடியும். இப்ப இருந்தே அதுக்கான பணிகளை நம்ம துவங்க முடியாது. மாறலாம், மாறாமலும் இருக்கலாம். அப்படிதான் நம்ம இதை எடுத்துக்க முடியும். கூட்டணிங்கிறது என்ன, நீங்க பாருங்க, கடந்த 2026 தேர்தலில் காங்கிரஸ் எப்ப கூட்டணி அறிவிச்சது? கடைசி நேரத்துல தான் அவங்களுக்கு சீட் 27 சீட் ஒதுக்குனதுக்கு பிறகுதான் அவங்க உறுதிப்படுத்தினாங்க. அப்ப அந்த நெக் டு நெக்னு சொல்றோம் இல்லையா, அது வரைக்குமே அது விவாதத்துக்கு உட்படுத்தப்படுறதான். இப்போ தாவேக்காவுக்கு உள்ளாட்சி தேர்தலில் ஆதரவு கொடுக்கறதா வேண்டாம்னு தலைவர் தன்னிச்சையா முடிவு பண்ண முடியாது. அது உயர்நிலை கூட்டத்தில் விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டு இந்த ஆட்சிக்கு இப்போ ஒரு 6 மாதம் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இந்த 6 மாதத்துல இந்த ஆட்சியினுடைய நிர்வாகம் எப்படி இருந்தது, அரசியல் எப்படி பண்ணாங்க, எளிய மக்களை எப்படி அணுகுறாங்க, திட்டங்களை எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க,
தேர்தல் அறிக்கைகள் எல்லாம் வந்து இவங்க சரியா பண்ணிட்டாங்களா, இதெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அதில் நிறைவு இருக்கும் பட்சத்தில் கூட்டணி இருக்கும், நிறைவில்லாத பட்சத்தில் தனியா நிற்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக சொல்றேன். ஒருவேளை இவங்க செய்யறதெல்லாம் சரியா இருக்கு, சித்தாந்த ரீதியா கோட்பாட்டு ரீதியா இவங்க ஒன்றும் முறை தவறல அப்படிங்கும்போது கூட்டணி தொடரலாம். அப்படிதான் நம்ம முடிவு பண்ண முடியும். தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணணும், நானா இருந்தா ராஜினாமா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எச் ராஜா அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போ மணிப்பூர்ல இந்த மாதிரி பல்லாயிரம் உயிர்கள் செத்துட்டு இருக்காங்க, மோடி ராஜினாமா பண்ணிட்டாரா? ஆசிஃபாங்கிற ஒரு பெண் குழந்தைய 15 நாள் வச்சு கதற கோயில்ல வச்சு கற்பழிச்சாங்களா, அதுக்கு காரணமானவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்களா? இப்ப தமிழ்நாட்டில் நடக்கிறது என்பது வேதனைக்குரிய செய்தி. நம்ம அதை வந்து நியாயப்படுத்த விரும்பல. அதுக்கு தமிழக அரசு எல்லா எதிர்க்கட்சிகளும் விமர்சனம் பண்ணுவாங்க, இவர் ஒரு படிக்கும் மேலே போய் ஒரே மாசத்துல ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு. அதுதான் சொல்றேன், இது ஒரு பொறுப்பற்ற செயல். ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டதுங்கிறது நமக்கும் அந்த கோபம் இருக்கு, ஆதங்கம் இருக்கு. இதை எப்படி தடுக்கிறது, இதுல எப்படி ஒரு மாற்றம் கொண்டு வர்றதுங்கிறத நம்ம யோசிக்கணும். ராஜினாமா பண்ணிட்டா சரியாயிடுமா? இப்ப முதல்வர் ராஜினாமா பண்ணிட்டா குழந்தை கற்பழிப்பு நின்றும்னா ராஜினாமா பண்ணுவாரு இல்லையா? பல்லாயிரம் குழந்தைய செத்து போனாங்க, அதுக்கே நம்ம வந்து இன்னும் பிரதமர் மோடி ராஜினாமா பண்ணலையே. இது வந்து அகப்பையில் இல்லாதவன் எப்படி வேணாலும் அகப்பை சுத்தலாங்க, அகப்பையில் இருந்தால் ரொம்ப ஜாகிரதையாக தான் திருப்பணும். அது மாதிரி ராஜாவுடைய கூற்றையெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்காது. என்னன்னா தமிழக அரசு இது மாதிரி நடக்காமல் இருக்கு, விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடவடிக்கை எடுப்பதை தாண்டி இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சமீப காலங்களாக நான் சொல்றது திமுக ஆட்சி காலத்திலிருந்து இப்ப தாவேக ஆட்சி காலம் வரைக்கும் இந்த குழந்தைகள் மீது நடத்தப்படுகிற இந்த பாலியல் வன்முறைங்கிறது சற்றே அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு தோணுது. ஏன் அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம அதை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட போது அது வந்து முழுக்க போதை காரணங்கள் தான் அதுக்கு அதிகமாக சொல்லப்படுது. இந்த குழந்தையை கும்மிடிப்பூண்டியில் ஒரு குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட போது கூட அந்த பையன் வந்து போதையில் இருந்தா அப்படிங்கிறத ஆய்வறிக்கை சொல்லுது. அப்போ அந்த போதை தான் இருக்கு காரணம் அப்படின்னா அந்த போதை ஒழிப்பை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது ஒன்றும், தண்டனை வந்து வெகு சீக்கிரம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தமிழ் மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. ஏன்னா இப்போ ஒருத்தனை பிடிச்சிட்டு போறாங்க, விசாரிக்கிறாங்க, அந்த விசாரணை 1 வருஷம் 6 வருஷம் அதுக்குள்ள மக்கள் மறந்து போயிடுறாங்க. இப்போ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சைலேந்திர பாபு கோவை கண்காணிப்பாளராக இருக்கும்போது இதே மாதிரி ஒரு குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணாங்க, விசாரணைக்கு அழைத்து போகிற இடத்துல என்கவுண்டர் பண்ணிட்டாரு. அது மனித உரிமை மீறல் அப்படின்னு வழக்கெல்லாம் போட்டாங்க, ஆனால் பொதுமக்கள் பாராட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் இல்லாமல் இதை தடுக்க முடியுமா அப்படின்னா அது தடுக்க முடியாதுன்னு தான் தோணுது. ஆக தமிழக அரசு இதற்கு வேறு மாதிரியான நடவடிக்கைகள் என்ன எடுக்க போகுது அப்படிங்கிற நம்ம கேட்கலாம். அதுக்காக ராஜினாமா பண்ணிட்டு போங்க, நாங்கள் இங்கே மறுபடியும் ஒரு மணிப்பூர் அரங்கேற்றங்கிற மாதிரி தான் இருக்குது ராஜாவுடைய கூட்டு. அதிமுகவிலேருந்து ஒரு 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணும்போதே நாங்கள் வந்து எதிர்த்தோம். ஸோ நான் எதிர்க்கலாம் அது 20,000 இருக்கும் அப்படின்ற மாதிரியான திருமாவளவன் அவர்கள் இதை சொல்லியிருந்தாரு. பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர் ரிசைன் பண்ணியிருக்காரு, இது முன்னாடியே கசிஞ்சது தான். விஜய் ரிசைன் பண்ண போகிறார், விஜயை வச்சு தான் அந்த கட்சி இணைய போகிறாருன்னு தகவல் வந்திருக்கு. இப்போ சொன்னது போல் ரிசைன் பண்ணிட்டாரு. இப்போ தாவேக்கால இணைஞ்சாருன்னா திருமாவளவன் அவர்கள் ஒரு கண்டனம் நேரடியாகவே இணைகிறாரு. அதே மாதிரி கரூரை சேர்ந்த எம்ஆர் பாஸ்கரும் இணைய, ஆனால் அவர் வந்து நேற்று மறுத்துட்டாரு. நேற்று மறுத்த நிலையில் இப்போ சி விஜயபாஸ்கர் மட்டும்தான் இணைஞ்சிருக்காரு. இல்லை, இப்போ அதிமுகவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு கட்சியில் இணைவது என்பதே வந்து ஏற்றுக்கக்கூடிய ஜனநாயகம் இல்லை. அதை நம்ம ஒத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு 75,000 80,000 வாக்காளர்கள் வந்து உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய விருப்பத்தை நீங்கள் நிராகரிக்கிறீங்க. அதை நம்ம ஒத்துக்கவே முடியாது. லாயர், அதாவது சட்டம் என்ன அனுமதித்தாலும் கூட மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. அப்போ அந்த 80,000 வாக்காளர்களுடைய எண்ணங்களை நிராகரிச்சுட்டு தான் நீங்கள் இந்த வேலை செய்கிறீங்க. அதுலேயே அது சுயநலம்னு தெரியுதுல்ல. அப்போ பதவி இல்லாமல் உங்களால் வாழ முடியாதுங்கிற சூழல் தான் நீங்கள் இன்னொரு கட்சியில் போய் சேர்றீங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியை ராஜினாமா பண்ணுறது யார்? இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? அது உரிமை, அது வேற. எனக்கு இந்த பதவி வேண்டாம், நான் அரசியல் இருந்தே ஓய்வு பெற்றுறேன் அப்படின்னு பாப்புரெட்டிப்பட்டியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ அதிமுகக்காரரு அதிமுகவிலிருந்து விலகி தாவேக்காவுக்கு போனாரு. தாவேக்காவிலிருந்து வெளியே வந்துட்டு எனக்கு அரசியலே வேண்டான்னு ஒதுங்கிட்டாரு. நீ அரசியல் வேண்டான்னு ஒதுங்கிரு, உனக்கு அரசியலே வேண்டான்னு ஒதுங்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா மக்கள் வாக்களித்த மக்களை ஏமாற்ற அளவுக்கு உங்களுக்கு அடிப்படை அந்த உரிமை யாருக்குமே கொடுக்கப்படலை. அந்த வகையில அதிமுகவில் இருந்து பிரிந்து போகிறவர்களை தாவேக்காவில் அவசரமா சேர்ப்பது என்பது 118 எட்டணும் அப்படின்னு அந்த குறிக்கோளை எட்டினாலும் கூட இது தாவேக்காவிலேயே சில கழகங்களை உண்டாக்கும்.
என்ன உண்டாக்கும்னா, இப்போ புதுக்கோட்டை விராலிமலைன்னு எடுத்துக்கங்களேன். விராலிமலை தொகுதி இப்போ அவர் டிமாண்ட் விஜயபாஸ்கர் பண்றது புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் என்ன தரணும் அப்படின்ற ஒரு டிமாண்ட் அதுதான் சொல்றேன். அப்ப புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் தாவேகா மாவட்ட செயலாளர் என்ன பண்ணுவாரு? இது எப்படி ஆரோக்கியமான அரசியலா இருக்க முடியும்? இப்ப கடந்த ஒரு 20, 25, 30 ஆண்டுகளாக விஜயனுடைய மக்கள் நல இயக்கத்திலிருந்து மாவட்ட பொறுப்பை தாங்கி கொண்டு இருக்கிறவன் இப்ப மாவட்ட செயலாளராக இருப்பான். இப்ப விராலிமலை அந்த புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு விஜயபாஸ்கர் மாவட்ட செயலாளர். அப்புறம் அவர் யாரு? இத்தனை வருஷமா விஜய் கட்சியில் இருந்தாங்களே, விஜயினுடைய மக்கள் இயக்கத்திலும் இன்னைக்கு தாவேக்காவிலையும் பணியாற்றி கொண்டு இருக்கிற அந்த மாவட்ட செயலாளர் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டானா? அப்ப அது எப்படி ஒரு அரசியலா இருக்க முடியும்? இது தாவேக்காவுக்கே நல்லது இல்லை. ஏன்னா விஜயபாஸ்கர் போன்றவர்கள் மேல ஒரு பயங்கரமான குட்கா வழக்கு இருக்கு. அப்ப இப்ப சேர்ந்தவங்க அத்தனை பேர் மேலேயும் வழக்கு இருக்கு. அப்ப ஒரு மாற்றத்துக்காக வந்த கட்சி இந்த மாதிரி மறுபடியும் சாக்கடைகளை உள்ள சேர்த்துறதுனால, அதாவது ஒரு அண்டா பால்ல 4 சாக்கடைய, அதாவது விடுதலை சிறுத்தைகள் இப்போ ஆதரவு நிலைப்பாட்டுல இருக்காங்க தாவேகாக்கு. இவர்கள்லாம் சேர ஒரு எதிர்நிலைப்பாட்டுக்கு மாற வாய்ப்பு. இங்கதான் நீங்க முதல் கேட்ட கேள்வியும் இது என்னையும் எப்படி என்னையும்னா, ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தால் நம்ம அதை கண்டிக்க முடியாது, உணர்த்த தான் முடியும். கண்டிப்பது என்பது வேறு, உணர்த்துதல் என்பது வேறு. இதே கூட்டணியில் இருந்தால் இதை கண்டிக்கலாம். தாவேகாவுடன் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில் இருந்தா இதே நம்ம கண்டிக்கலாம். இப்ப ஆதரவு நிலைப்பாட்டுல இது ஒரு கட்சியினுடைய சுதந்திரம், ஒரு கட்சியினுடைய தலைமையினுடைய சுதந்திரம், யாரை சேர்ப்பது யாரை விடுவிப்பதுங்கிறதுன்னு ஒரு கட்சியினுடைய ஒரு அந்த கட்சியினுடைய உள்கட்டமைப்புல போய் நம்ம விமர்சனம் பண்ண முடியாது. ஆனால் இப்படி சேர்த்துவதால் அது தாவேகாவுக்கு இழுக்கு என்று சுட்டிக்காட்டுதல் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமானது. அந்த சுட்டிக்காட்டுதலை தான் தலைவர் திருமாவளவன் திரும்ப திரும்ப சொல்றாரு. இப்போ இவர்கள் எல்லாம் சேர தாவேகாவுக்கு தேவையான 118 மெஜாரிட்டியை வந்து விட்டால், இடைத்தேர்தலாம் வெற்றி பெற்று வந்துட்டாங்கன்னா இப்போ அவங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிற கட்சிகளை வெளியேற்ற வாய்ப்புகள் சூழல்கள் அமையும் இல்லை. இப்போ ஒரு இடைத்தேர்தலே உருவாகுது, 5 தொகுதியோ அல்லது 7 தொகுதியோ 10 தொகுதி கூட அதிகமாக டார்கெட்டா 10 தொகுதி. ஏன்னா இப்போ அதிமுகவில் இந்த நிறைய பேர் ராஜினாமா பண்ணக்கூடிய சூழல் உருவாகிட்டு இருக்கு. ஒரு 10மே ஜெயிச்சிட முடியுமா? இவருக்கு இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி அது ஒரு தொகுதி 2 தொகுதியில ஜெயிச்சிருக்கலாம். 10 தொகுதிக்கு இடைத்தேர்தல்ங்கிறது இது வரைக்கும் எப்பவும் நடக்கல. புரியுதுங்களா? அப்படி ஒரு இதுல 10 தொகுதியும் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்னைக்கு தாவேகா ஆட்சியை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு எப்படி இருக்கு, இன்னைக்கு இந்த பாலியல் பிரச்சனைகள்லாம் நிறைய பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. எதிர்கட்சிகள் பயங்கரமா குறை சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்தில் என்னென்ன விவாதங்கள் புறப்படுதுன்னு யாருக்கும் தெரியாது. இந்த இடைத்தேர்தல் வரைக்கும் இந்த ஆட்சி எப்படி நகர்த்தி கொண்டு போறாங்களோ அதுதான் தேர்தலினுடைய எதிரொலியா இருக்க முடியும். அப்ப அந்த தேர்தல் எதிரொலியில 10 தொகுதியிலையும் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறது அந்த முழு நம்பிக்கை இருக்கு இல்லையா, அது சில வேளைகளில் பொய்த்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதனால இப்ப இருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் மிகச்சரியான ஒரு ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மனநிறைவோட இந்த ஆட்சி ஒரு நிறைவான ஆட்சி கொடுத்ததுன்னா இடைத்தேர்தலில் வென்று எடுத்துட முடியும். ஆனா நாங்க ஜெயிச்சே தீர்வோம் அப்படிங்கிற அந்த கான்பிடென்ட் இருக்குல்ல, அந்த நம்பிக்கை இருக்குல்ல, நம்பிக்கையை பாராட்டலாம். யதார்த்தத்துக்கு அது சரியா வருமாங்கிறது யோசனை தான். தாவேகாவுக்கு தேவையான கூட்டணி ஆதரவு எல்லாம் பாத்தீங்கன்னா திமுகல இருந்து தான் எடுத்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா அதிமுகல இருந்து எம்எல்ஏக்கள் இருந்து உருவாரு. இது எப்படி பாக்குறீங்க? அதான் இப்ப திமுகவோடு கூட்டணி இருந்தபோது தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெற்றி பெற்றுச்சு, விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்றது. அதில் திமுக ஓட்டும் இருக்கு இல்லையா. அவங்க வெற்றி பெற்றதுல விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு மட்டுமே வன்னியரசும் நினைவுபடுத்தினார். ஆமா, இதுல திமுக ஓட்டும் இருக்கு. இன்னும் சொல்ல போனா திமுகவுக்கு நன்றி அப்படின்னு கூட வன்னியரசு பேசுறாரு. அதான் உண்மையும் கூட. நன்றி மறக்க மாட்டோம். அந்த கண்ணியத்தை காப்பாத்துறதுக்காக தான் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய தலைமையாக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் சொல்லி அதுக்கப்புறம் போய் கூட்டணியில சேர்ந்தது. அதுக்கு பிறகு கட்சிக்குன்னு சில சுதந்திரங்கள் இருக்கு. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குங்கிறது கட்சிக்கான சுதந்திரம். இதுல அது உங்க இஷ்டம், அது நீங்க எப்படி வேணாலும் முடிவெடுத்துக்குங்கன்னு தான் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம இப்படி ஒரு முடிவு எடுத்துறோம். கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரை நாங்க வெளியிருந்து ஆதரவுன்னு சொல்றோம். இப்ப இங்க என்ன பிணக்கு வருது அப்படின்னா, ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு இருப்பதுனால தாவேகா செய்யற தவறுகளை சுட்டி காட்ட மாட்டோமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். ஆனா விடுதலை சிறுத்தைகளுடைய வரலாறை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆட்சியில் கூட்டணியில் இருந்த போதுதான் ஈழத்தமிழர் பிரச்சனையில திமுகவுக்கு எதிராக சாகுமுறை உண்ணாவிரதம் இருந்தவர் திருமாவளவன். அப்ப கூட்டணியில் இருந்தாலும் கூட எதிரான சில செயல்களை நம்ம கண்டிக்காம என்னைக்கும் தயங்கினதே இல்லை. அது தாவேகாவா இருந்தாலும் திமுகவா இருந்தாலும் காங்கிரஸா இருந்தாலும். காங்கிரஸை திருமாவளவனை விட கடுமையா காங்கிரஸ் யாரும் பேசியிருக்க முடியாது, விமர்சிச்சிருக்க முடியாது.
ஈழப் பிரச்சனையில். ஆனால் இன்றைக்கு ஆதரவு தரும் அந்த கட்சி கூட காங்கிரஸோட நம்ம உடன்பாட்டாக தான் இருக்கும், கூட்டணியிலே இருந்தோம். ஆக ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, அதனால திருமாவளவன் முடங்கிடுவாரு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. தேவையானவற்றை சுட்டி காட்டுவதும் தேவையானவற்றிற்கு போராடுவதும் தான் விடுதலை சிறுத்தைகளுடைய இயல்பு. இன்னும் சொல்லப்போனால், ரொம்ப பிராங்கா சொல்லப்போனால், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அதாவது நாதம், அடிநாதம்னு சொல்றோம்ல, அது பதவியே அல்ல, அது போராடுவதற்கான ஒரு கட்சி தான். ஆனால் இது மாதிரியான சந்தர்ப்பங்களில் அந்த மக்களுக்காக ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறத நம்ம தவிர்க்க முடியாத ஒன்றா மாறி இருக்கு. இன்னைக்கு இருக்கிற நாடு இருக்கிற சூழல்ல அதிகாரம் என்பது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு மிகப்பெரிய ஆயுதமா தான் அந்த அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கு சில வளைவு சுழிவு நெளிவுகள் இருக்கத்தான் செய்யும். தாவேக ஆட்சி 5 ஆண்டு தொடரும் பட்சத்தில் அப்படியே தொடர்ந்தால் திமுக வந்து தமிழ்நாட்டில இருந்து துடைத்தெறியப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் ஷாஜகான் அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்புறம் காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 அமைச்சர்களும் ஒரு கூட்ட அறிக்கை கொடுத்துருக்காங்க. திமுக வந்து ஆக்கப்பூர்வமாக எதிர்க்கட்சியாக செயல்பட தவறினால் தமிழ்நாட்டிலேருந்து அடுத்த முறை எதிர்க்கட்சியாக கூட வராது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. கண்ணதாசன் எழுதின பாடல் ஒன்று எனக்கு ஞாபகம் வருது. பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் அமைச்சர் நீங்க சொன்னீங்க இல்லையா, திமுக ஓட்டை வாங்கியது இவர்களும் தான், அது வந்துட்டாங்க. அதான் சொல்றேன். அதாவது என்னன்னா, ஷாஜகானுக்கு திமுக ஓட்டும் விழுந்திருக்கு. இப்ப ஆட்சியில அதிகாரத்தில் இருப்போங்கிறதுக்காக ஒரு 60-70 வருட கட்டமைப்புள்ள ஒரு கட்சியை நீங்க அவ்வளவு சீக்கிரம் கிள்ளி எரிஞ்சிட முடியாது. ஏன்னா இப்ப 77 தொகுதி, அதாவது 59 தொகுதிகள் தனித்து வெற்றி பெற்றிருக்காங்க. வெறும் 2 தொகுதிகள் வெற்றி பெற்றது தான் திமுக. அந்த 2லிருந்து 0த்திலிருந்து மறுபடியும் எழக்கூடிய ஆற்றல் திமுகவுக்கு எப்பவுமே உண்டு. இன்னும் சொல்ல போனா, அவன் ஆளுங்கட்சியா இருந்து செயல்படுறதை விட எதிர்கட்சியா இருந்து செயல்பாடுகள் தான் திமுகவுக்கு அதிகம். அதனால ஒரு தோல்வியை சந்தித்து விட்டது என்பதற்காக ஒரு கட்சி, பாரம்பரியமான ஒரு கட்சி அழிந்து விடும்னு கணக்கு போடுறது இருக்கு இல்லையா, அது அரசியல் அறிவற்றவர்களினுடைய ஒரு தன்மையை தான் நம்ம பார்க்க முடியும். நடப்பு அரசியல் பல்வேறு கட்சி மிக்க நன்றி.